அனிமல் அட்டாக்ல அதிகமா பாதிக்கப்படுற நாடு இந்தியா தான். இது ஜனத்தொகை அதிகரிப்பால ஏற்படுற ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட். இந்த வீடியோல உலகத்துல நடந்த கொடூரமான 5 விலங்குகள் தாக்குதலை பத்தி தான் பார்க்க போறோம். இயற்கை அழகானது, ஆனா அது எப்போ திசை மாறுங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒண்ணு. மனிதர்கள் காட்டுல இருந்த நகர வாழ்வுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குடிபெயர்ந்துட்டோம். ஆனா எப்பெல்லாம் நாம பழைய வீடா நினைக்கிற காடை நோக்கி நடக்கிறோமோ அது வரலாற்றோட மறக்க முடியாத பல காயங்களை உருவாக்குது. சில காட்டு விலங்குகளோட தாக்குதல்கள் உலகையே உலுக்கி இருக்கு. இதனால சட்டங்கள் பல மாறி பாதுகாப்பு விதிகள் மறுதிருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட விலங்குகள் தாக்குதலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பென்டாலஜி பிளானட். இது 5 சுவாரஸ்யமான உண்மைகளின் தொகுப்பு. இந்த வீடியோ விலங்குகளை குற்றம் சாட்ட இல்ல, அதோட சக்தி எவ்வளவு பிரம்மாண்டம்ங்கிறத மனிதர்களுக்கு புரிய வைக்க. படமாக்கப்பட்ட கரடி தாக்குதலை இருந்து புராணமா நம்பப்படுற முதலைகள் வரை பதிவு செய்யப்பட்ட உண்மை சம்பவங்கள் இது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. நாம முதல்ல பார்க்கறது சம்பாவத் டைகர் அட்டாக். இந்த சம்பாவத் கிராமம் இந்தியாவில் இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. 19th செஞ்சுரியோட ஆரம்பத்தில் ஒரு பெண் புலி நேபாள் மலை கிராமங்களில் சுத்தி திரிஞ்சது. ஆனா இதுதான் பின்னாடி உலகம் முழுக்க பிரபலமா பேசப்பட்ட சம்பாவத் மேன் ஈட்டர் டைகரா மாறும்னு அப்போ இருந்த மக்களுக்கு தெரியாம போச்சு. 1905 நேபாளத்தில் இந்த புலி மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சது. நாட்கள் தள்ளி போக கொலைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சது. பகல் நேரத்தில் மக்கள் வெளியே நடமாட பயந்தாங்க. நிலைமை கைமீறி போக நேபாள் கவர்மெண்ட் புலியை இந்திய எல்லைக்கு விரட்டினாங்க. இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது இந்தியாவோட சம்பாவத் புலி தாக்குதல் சம்பவம். உத்தரகாண்ட்ல இருக்கிற சம்பாவத் கிராம பாதைகள்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைகளும் விறகெடுக்க போற பெண்களும் பெரும்பாலும் நடந்தே பயணிக்கிறாங்க. இது அந்த புலிக்கு சாதகமா இருந்துச்சு. ரொம்ப தூரம் இறைய பின்தொடர்ந்து எதிர்பாராத தாக்குதலை நடத்தி மனிதர்களை காட்டோட அடர்ந்த பகுதிக்கு இழுத்துட்டு போச்சு. இதுவரைக்கும் நேபாள 200 பேரும் இந்தியாவில் 230 பேரும் மொத்தம் 430 மனிதர்கள் இந்த புலி தாக்குதல்ல உயிரிழந்திருக்காங்க. உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு பூனை இனமும் இத்தனை பேரை கொன்னது எங்கேயும் கேள்விப்படாத ஒண்ணு. இதனாலேயே இந்த புலிய மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் ஈட்டர் பிக் கேட்னு அழைச்சாங்க. எதுக்கு இந்த புலி மனிதர்களை அதோட இரையா நினைக்குது? இதுக்கு நேச்சுரலிஸ்ட் அறிவியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த விளக்கம் கொடுத்தாங்க. இந்த புலியோட கெனைன் டூத் சேதமடைஞ்சிருக்கு. புலியோட வாயில மேலையும் கீழையும் அமைஞ்சிருக்கிற இந்த கோரை பற்களை வச்சுதான் புலி இரைய வேட்டையாடும். இந்திய வனச்சட்டம் 1927 ஏற்கப்படுறதுக்கு முன்னாடி மற்ற விலங்குகளை விட புலியோட தோலுக்கும் பற்களுக்கும் அதிக விலை போச்சு. இதனால இந்த புலியோட பற்கள் வேட்டைக்காரர்களால எடுத்து விற்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த பற்களை இழந்த புலியால சாதாரணமா வேட்டையாடக்கூடிய மான் மற்றும் காட்டு பன்றிகளை பிடிக்க முடியல. இந்த காரணத்துக்காக தான் ஈஸியா கிடைக்கிற மனிதர்கள் மாமிசத்தை தேடுது. இந்த சமயம் இந்தியா பிரிட்டிஷோட ஆட்சிக்கு கீழே இருந்ததால சம்பாவத் கலெக்டர் இந்த புலியை பிடிக்க பிரபலமான பிரிட்டிஷ் வேட்டைக்காரரான ஜிம் கார்பெட்டை நியமிச்சாரு. இவர் புலியோட தாக்குதல் தடயங்களை முதல்ல ஆய்வு செஞ்சாரு. 1907 சம்பவம் நடந்த இடம் கலதுங்கி பள்ளத்தாக்கு பகுதி. காலை நேரத்தில் ஒரு பெண்ணை புலி இழுத்துட்டு போற செய்தி ஜிம் கார்பெட்க்கு தெரிய வருது. தன்னோட டீமை அழைச்சிட்டு சம்பவ இடத்துக்கு வேகமா போனாரு. கவுலா ஆற்றங்கரை பக்கத்துல புலி சுத்தி வளைக்கப்பட்டுச்சு. ஜிம் கார்பெட் 3 தடவை சுட்டதுக்கு அப்புறமா புலி அதோட இறுதி கர்ஜனையை விட்டு சாஞ்சது. புலி கொல்லப்பட்ட செய்தி அங்கிருந்த கிராம மக்களை உயிர் பயத்துல இருந்து விடுவிச்சது. ஜிம் கார்பெட் மக்களுக்கு வனவிலங்கு பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு. இதன் நினைவா அந்த இடம் இன்னைக்கும் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்னு அழைக்கப்படுது. இப்போ அடுத்ததா நாம ஆப்பிரிக்காவோட இதயம்னு சொல்லப்படுற புருண்டிக்கு பயணிக்கிறோம். இங்கதான் வாழ்ந்தது கஸ்டிவ் த மான்ஸ்டர் கிராக்கடைல். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், புருண்டி நாட்டில் இருக்கிற ருசுசி ஆறு மற்றும் லேக் டேங்கினிகாவில் பெரிய ராட்சத நைல் முதலை ஒன்று வாழ்ந்துச்சு. இதை கஸ்டிவ்னு அழைச்சாங்க. இதுக்கு அர்த்தம் அதிக கொடூரமான அதிபயங்கரமான ஆட்கொல்லி முதலை. இந்த முதலை 300 மனிதர்களை கொன்னதா கதை சொல்லப்படுது. கஸ்டவ் ஒரு சாதாரண நைல் முதலை கிடையாது. இதோட அளவு 20 அடி வரை இருந்ததா சொல்றாங்க. அதாவது ஒரு பஸ் நீளத்துக்கு சமம். பெரும்பாலும் உப்பு தண்ணீர் முதலைகள் தான் இவ்வளோ பெருசா வளரும். புருண்டி உள்நாட்டு போர்க்காலத்துல ஏற்பட்ட தோட்டா மற்றும் ஈட்டி காயங்கள் இந்த முதலைக்கு இருந்ததா எவிடன்ஸ் எடுத்து காட்டுறாங்க. இது ஒரு வகையில கஸ்டவ் கோபத்துக்கு காரணமா இருக்கலாம். கஸ்டேவுக்கு டெரிட்டரி டாமினன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. நீர்பரப்பு நிலம் இரண்டுலையுமே ஆதிக்கம் செலுத்துச்சு. அந்த பகுதியோட ஒரே ஒரு ராஜானா அது கஸ்டேவ் முதலை தான். இந்த தாக்குதல் 1987 ருசுசி ஆற்றங்கரையில இருந்து ஆரம்பிச்சது. எப்பயும் போல அன்னைக்கும் பொழுசாய நேரத்தில் குழந்தைகள் தண்ணீர்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள் துணி துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1-2 ஆண்கள் மட்டும் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கலகலன்னு இருந்த அந்த இடம் நொடி பொழுதுல தலைகீழா மாறிடுச்சு. கண் இமைக்கிற நேரத்துல ஒரு ஆளை தண்ணீர்ல இழுத்துட்டு போன முதலைய பார்த்து மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடுனாங்க. அந்த சம்பவத்துல விட்னஸா இருந்த சிலர் இந்த கதையை சொல்றாங்க.
இதே மாதிரி பல கொலைகளை இந்த முதலை செஞ்சிருக்கு. இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்ட உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 தாண்டி இருக்கு. ஆனா உள்ளூர் வாசிகள் 300 பேர் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. 2004 பிரெஞ்சு டாக்குமெண்ட்ரி டீம் இந்த முதலைய படம் எடுக்க வந்தாங்க. மீனவர்கள் அதை பார்த்ததா சொல்லப்படுற இடங்கள்ல தேடுதல் வேட்டை நடந்துச்சு. அந்த குழு முதலையை பிடிக்க ஒரு பெரிய கூண்டை தயார் பண்ணி இரவு முழுவதும் காத்திருந்தாங்க. நள்ளிரவு ஒரு ராட்சத கருப்பு உருவம் கூண்டை நோக்கி வந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அது கூண்டை தள்ளிவிட்டு திரும்பி தண்ணீருக்குள்ளேயே போயிடுச்சு. கஸ்டேவோட உருவத்தை பார்த்து அதிர்ந்து போன பிரெஞ்சு டாக்குமெண்ட்ரி டீம் பதிவு செஞ்ச வார்த்தைகள் என்னன்னா, டைனோசர் பல காலங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு, ஆனா அது உயிரோட வாழ்ந்திருந்தா இப்படிதான் இருந்திருக்கும்னு சொன்னாங்க. இந்த முதலை பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதா இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல. ஆனா 2015 லேக் தேங்கானிகா நீர்பரப்புல சிலர் இந்த குஸ்டேவ் முதலைய பார்த்ததா சொல்றாங்க. இந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் பிரிமிவல். இது 2007 வெளியாச்சு. நாம மூணாவதா பார்க்கறது அசாம் கில்லர் எலிஃபண்ட். இந்தியாவோட வடகிழக்கு பகுதியான அசாம் அடர்ந்த காட்டுல வாழ்ந்த ஒரு மனிதனை வெறுத்த யானையோட உண்மை கதை. அசாம் பகுதியில் தேயிலை தோட்டத்தை விரிவுபடுத்த காடுகளை அழிச்சாங்க. யானைகள் பயணிக்கிற பாதைகள் துண்டிக்கப்பட்டுச்சு. இந்த காரணத்தால கூட்டத்துல இருந்து பிரிஞ்ச ஒரு யானை பின்னாடி மனுஷனை அச்சுறுத்துற ஒசாமா பின்லாடனா உருவெடுத்துச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த யானைக்கு உள்ளூர்வாசிகள் ஒசாமா பின்லாடன் பெயரிட்டிருக்காங்க. இது ரொம்பவே முரட்டுத்தனமான ஆண் யானை. இதுவரைக்கும் இப்படி ஒரு பிஹேவியர் இருக்கிற யானைய பார்த்ததில்லைன்னு விலங்கியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. 2004 இதோட ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. மனிதருக்கும் யானைக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரிச்சது. இதுக்கு முன்னாடி அசாம் பல காட்டு யானைகளை பார்த்திருந்தாலும் இது வேறுபட்ட ஒன்னா இருந்துச்சு. 1890களில் இதே மாதிரி ஒரு காட்டு யானையை அசாம் சந்திச்சிருக்கு. இந்த யானை காட்டுல எங்க மறைஞ்சிருக்கு, எப்போ வந்து தாக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. 2 வருஷத்துல 27 மனித உயிரிழப்பு நடந்திருக்கு. இந்த யானைக்கு துப்பாக்கி வாசனை தெரியும், அதனால ஆயுதம் வச்சிருக்க மனிதர்களை நெருங்காது. இந்த யானையோட மோட்டிவே மனிதர்களை கண்டா கொல்லணும்னு பதிஞ்சிருக்கு. பீதியில இருந்த அசாம் மக்கள் அவங்கவுங்க கிராமங்களை காலி செய்ய ஆரம்பிச்சாங்க. பல நாட்களை கடந்தும் இன்னுமே கோபம் தணியாத இந்த யானையை சுட அசாம் கவர்மெண்ட் உத்தரவிட்டது. இந்த யானையை பிடிக்க அசாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ட்ராக்கர்னு பல டிபார்ட்மெண்ட் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனை நடந்துச்சு. பல நாட்கள் தேடலுக்கு அப்புறம் 2006 இந்த ஒசாமா பின்லாடன் யானை சுட்டு கொல்லப்பட்டுச்சு. இது விலங்கு ஆர்வலர்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அசாம் மக்கள் பார்வைக்கு அப்போ கொடுக்கப்பட்ட ஜஸ்டிஸா இருந்துச்சு. பட் சம்ஹவ் மனிதர்கள் காடுகளை அபகரிக்கிறதால தான் இந்த நிலைமை ஏற்படுது. நாம அடுத்ததா பார்க்கறது பசிபிக் கடலோட ஆழத்துல புதைஞ்சிருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது 1945 2ஆம் உலக போர் முடிவை நோக்கி போய்கிட்டு இருந்த காலம். USS இந்தியானா போலீஸுங்கிற அமெரிக்க நேவி கப்பலும் அதோட மாலுமிகளும் கடல்ல மூழ்கின கொடூர கதை. 1941 அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் ஜப்பானால தாக்கப்பட்டுச்சு. இதுக்கு பழிவாங்கவும் 2ஆம் உலக போற முடிவுக்கு கொண்டு வரவும் அமெரிக்கா ஜப்பான் மேல 2 அணுகுண்டுகளை போட திட்டமிட்டு இருந்துச்சு. இந்த கப்பலோட ஆபரேஷன் இதுல ஒரு குண்டான லிட்டில் பாய் பாகங்களை பசிபிக் கடல்ல இருக்கிற தினியன் தீவு அமெரிக்க ராணுவ தளத்துல கொண்டு போய் சேர்க்கிறது தான். லிட்டில் பாய் தான் பின்னாடி ஹிரோஷிமா மேல போடப்பட்ட அணுகுண்டு. ஜூலை 30, 1945 இந்த கப்பல் ஆபரேஷனை வெற்றிகரமா முடிச்சு திரும்பும்போது ஜப்பான் நீர்மூழ்கி கப்பலால தாக்கி மூழ்கடிக்கப்பட்டுச்சு. அதுல பயணிச்ச 1196 சோல்ஜர்ஸும் கடல்ல விழுந்தாங்க. இந்த தகவல் அமெரிக்கா நேவிக்கு தாமதமா தான் போய் சேர்ந்துச்சு. அதுவரையிலையும் கப்பல் பத்திரமா திரும்பியதா தான் நினைச்சாங்க. கடல்ல விழுந்த சோல்ஜர்ஸ் நேரம் கடந்து போக போக நம்பிக்கையை இழந்தாங்க. பலரும் சூடான வெப்பம், டீஹைட்ரேஷன் மற்றும் உப்பு நீர் குடிக்கிறதால மனநலம் பாதிக்கப்பட்டு மோசமான ஹாலுசினேஷன் ஸ்டேஜுக்கு போனாங்க. கடலுக்கு நடுவில் தீவு இருப்பதாகவும் ரெஸ்கியூ டீம் அவங்கள காப்பாற்ற வரதாகவும் இமேஜின் பண்ணி கடலை நோக்கி நீந்த ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஒரு பயங்கரம்னா, சுறாக்கள்லயே அதிக இரத்த வாழை பிடிக்கிற டைகர் ஷார்க்கும் ஓசனிக் ஒயிட் டிப் ஷார்க்கும் அதிக அளவு பசிபிக்ல காணப்படுது. கிட்டத்தட்ட 100 சுறாக்களுக்கு மேல அங்க இருந்ததா சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுறாக்கள் கடல்ல மிதந்துட்டு இருந்த மனிதர்களை நெருங்கி தாக்க ஆரம்பிச்சது. ஏற்கனவே சோர்ந்து போன அவங்களுக்கு இது மேலும் ஒரு சுமையா இருந்துச்சு. சுறாக்கள் கிட்ட இருந்து தப்பிக்க பட்டி சிஸ்டம் முறையை கையாண்டாங்க. லைஃப் ஜாக்கெட் இருக்கிற 2 பேர் நடுவுல லைஃப் ஜாக்கெட் இல்லாதவங்களை தாங்கி 3 பேரா நீந்த ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் சுறாக்கள் அவங்கள விடுற மாதிரி தெரியல. அதுல தப்பிச்ச சிலர் சொன்னது என்னன்னா, கடல் முழுக்க ரத்த நிறத்துல காட்சி அளிச்சு நரகத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சு. கண்ணு முன்னாடியே நண்பர்கள் சுறாக்களால உயிரோட சாப்பிடப்பட்டாங்க. கிட்டத்தட்ட சுறாக்களாலையும் கடலோட கொடூரத்தாலையும் 900 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. மீதி இருந்த 316 பேர் வாழ்க்கையை முடிய போகுதுன்னு நினைச்ச சமயம் அங்க வந்த ஒரு ரோந்து விமானம் ஃபைனலா அவங்கள கண்டுபிடிச்சது.
யுஎஸ் நேவிக்கு தகவல் அனுப்பப்பட்டுச்சு. 316 பேரும் கடல்ல இருந்து உயிரோட மீட்கப்பட்டாங்க. ஆனா அவங்க மனசுல வாழ்நாள் முழுவதுமா இந்த கொடூர சம்பவம் தீராத வலியை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவத்தை பிரபல ஹாலிவுட் ஆக்டர் நிக்கோலஸ் கேஜ் நடிச்ச USS இந்தியானா போலீஸ் மென் ஆஃப் கரேஜ்ங்கிற படம் விளக்குது. இந்த வீடியோவோட கடைசியா நாம பாக்குறது சங்பெச்சு பிரவுன் பியர் இன்சிடென்ட். 1915 ஜப்பான் நாட்டுல இருக்கிற சங்பெச்சு கிராமத்தோட உண்மை கதை. அது பனிக்காலம்ங்கிறதால எல்லா இடமும் பனியால மூடப்பட்டிருந்தது. அங்க வாழ்ந்தவங்க மலைவாழ் கிராம மக்கள். பெரும்பாலும் அந்த மக்களோட வாழ்க்கை வேட்டையை சார்ந்தே இருந்துச்சு. இந்த இடங்கள்ல உசிரி பிரவுன் பியர் பரவலா காணப்படுது. கடந்த சில நாளா 340 கிலோ இருக்கிற ஒரு கரடி உணவு தேடி கிராமத்துக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணுச்சு. வேட்டைக்காரங்க இந்த பிரவுன் பியரை சுட்டு விரட்டுனாங்க. காயமடைஞ்ச கரடி திருப்பி வராதுன்னு நினைச்சாங்க. ஆனா டிசம்பர் 9, 1915 கரடி ஒரு வீட்டுல நுழைஞ்சு அங்க தனியா இருந்த ஒரு பெண்ணை கொடூரமா தாக்கி கொன்னுச்சு. வேட்டைக்காரர்களோட தாக்குதல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட கரடி ஒரு ஜாம்பி போல திரும்பியும் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சது. இந்த முறை குழந்தைகளையும் சேர்த்து 7 பேர் கரடிக்கு பலியானாங்க. இதுதான் ஜப்பான் வரலாற்றிலேயே அதிக உயிரிழப்பு நடந்த ஒரே கரடி சம்பவம். அந்த மலை கிராமமே பீதியில இருந்துச்சு. ஆண்கள் யாரும் வேட்டைக்கு போகாம கிராமத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இந்த கரடியை பிடிக்க அனுபவ வேட்டைக்காரரான யமமோட்டோ ஹெகிச்சிங்கிறவரை கிராமத்துக்கு வரவழைச்சாங்க. 2 நாள் தேடலுக்கு அப்புறமா கரடி சுட்டு கொல்லப்பட்டுச்சு. இறந்த கரடி உடல்ல இருந்து மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதை இப்படியே விட்டுருந்தா இன்னும் பல பேரை சாகடிச்சிருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜப்பான்ல கரடிகள் வாழ்ற பகுதிகளில் சிறப்பான பாதுகாப்பு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுச்சு. சாங்பெச்சு கிராமம் இன்னைக்கும் கரடி தாக்குதல் நினைவகமா அறியப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.